ஹலோ. மகேந்திரன் வீட்டுல ஒருத்தரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. எப்படியாவது அவங்கள நீங்க போய் காப்பாத்துங்க. நீங்க வேணும்னா மகேந்தர் கிட்ட இத பத்தி நீங்க கேட்கலாம். உங்க பேர் என்ன? ஹலோ. கான்ஸ்டபிள், எங்கூட வாங்க. அவங்க 3 பேரும் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவங்களோட சதிகளை முறியடிக்கிறதுக்காக தான் நான் அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு. சார், உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. அதனால தான் அப்புறம் இவங்க எல்லாரையும் உங்களுக்காக காவலுக்கு நிக்க வச்சிருக்கேன். ஆமா, உங்களுக்கு யாரால ஆபத்து ஏற்பட்டிருக்கு? நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கும் தெரியாது. யார் போன் பண்ணாங்க? ஒருவேளை யாராவது விளையாட்டுக்கு பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்க போங்க, முதல்ல உங்களை கூட்டிகிட்டு போங்க. எதுக்கு சார் தேவையில்லாம உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திக்கிறீங்க? இவங்க எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு காவலுக்கு இருக்கட்டும். இந்த போலீஸ்காரங்க நவந்தா தானே நம்ம சௌமியாவை தூக்க முடியும். சத்தியமா இந்த தடவை அவளை இங்கிருந்து தூக்கிட்டோம்னா அப்புறம் அவளை அங்கிருந்து வெளியே வரவே விட மாட்டோம். அங்கேயே வாழ்ந்து சாக வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. சரியா சொன்ன. நீங்க எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். கொஞ்சம் கூட அசந்தரக்கூடாது. ஃபுல் நைட்டு கவனமா இருக்கணும். அப்புறமா காரணம் சொல்லாதீங்க. ஓகே சார், நான் கிளம்புறேன். வணக்கம். யார் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்க? இன்னைக்கு நல்லா தூக்கம் வருது. என்னங்க, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். நமக்கு ஒருவேளை பொண்ணு பிறந்தா அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இல்ல ஆம்பளை குழந்தை பிறந்துட்டா அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அட என்னம்மா நீ, இதுல இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆண் குழந்தை பிறந்தா முன்னான்னு வச்சிரு, பெண் குழந்தைனா முன்னின்னு வச்சிடலாம். அப்படியே எனக்கு என்ன தோணுதுன்னாங்க, சௌமியாவுடைய மிகப்பெரிய எதிரி அந்த சுமதி தான் எனக்கு தோணுது. என்ன பேசுற? நீங்களே பாருங்களேன். பாவம் அந்த சௌமியா எவ்வளவு பெரிய அப்பாவி. பாவம் அவளுக்கு எதுவுமே புரியல. அதனாலதான் சுமதி அவங்க அம்மா வீட்டுக்கு அவளை அனுப்பி வச்சிருக்கா. ஏன்னா அருண் கூட அவ ஹனிமூன் போகணுன்றதுக்காக தான். அப்புறம் அருண் தேவையில்லாம அக்காவை தப்பா நினைச்சிட்டு இருக்கான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சுமதி கொஞ்சம் கொஞ்சமா சௌமியாவை அருண் கிட்ட இருந்து பிரிச்சிட்டு இருக்கா. அப்பதானே அவ அருண் கிட்ட நெருங்க முடியும். ஆனா அருணுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குதுங்க. ஏ ஷானு, இந்த விஷயம்லாம் நீ எதுக்கு என்கிட்ட சொல்ற? இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இங்க பாருங்க, யாரு கேட்கணுமோ அவங்க கேட்டுட்டாங்க. அட இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? விடுங்க, தூங்குங்க நீங்க பேசாம. அப்புறம் நீங்க சொன்ன பேரெல்லாம் பக்கத்து வீட்டுல குழந்தை பிறந்தா வைக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு நானே பாத்துக்கிறேன். உங்களை கேட்டு பாருங்க, என்ன சொல்லணும் முதல்ல. நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்க? என்ன விளையாட்டு? சௌமியாவை நீ அனுப்புனது என் கூட ஹனிமூனுக்கு போகணுன்றதுக்காகவா? எல்லாருக்கும் முன்னாடி புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறது இதுக்காக தானா? அவன் உனக்கு என்ன தோணுது? இப்படி நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது நான் மனைவியை ஏத்துப்ப நினைக்கிறியா? உன்னை மட்டும் நல்லா கேட்டுக்க சுமதி, அந்த மாதிரி எதுவும் நடக்க போறதில்ல. என்னையில இருந்து இந்த டிராமா முடிச்சுட்ட. இனிமே யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எதை பத்தி கவலைப்பட போறதில்ல. எதுக்காக நீ ஹனிமூனுக்குலாம் போற? உன் கூட நான் பக்கத்து ரூமுக்கு கூட வரமாட்டேன். நான் சௌமியாவை காதலிக்கிறேன். அவளை தவிர வேற யாருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம். சௌமியாவோட இடத்தை என் வாழ்க்கையில யாராலையும் பிடிக்க முடியாது. அந்த இடத்துக்கு நீயும் ட்ரை பண்ணாத. உன்னோட மூட்டை முடிச்சு எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. உன்னோட வீட்டுக்கு போ.